ஐயோ, பொய்யா பேசுறாங்கப்பா. வங்கிகள்ல பயன்படுத்தப்படும் செக் புக்குகள்ல கருப்பு மையால எழுத தடை விதித்திருப்பதாக RBI தகவல் சொல்லியிருக்கிறதா சமூக வலைதளங்கள்ல செய்திகள் பரப்பப்பட்டு வருது. இப்படி இருக்க இதன் உண்மைத்தன்மை குறித்து ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்த தகவல் தவறானதுன்னு PIB விளக்கம் அளித்திருக்காங்க. PIB-யின் உண்மை கண்டறியும் சோதனை மூலமா இந்த தகவல் தெரிஞ்சிருக்கு. அதாவது RBI-யின் அதிகாரப்பூர்வ இணையதளத்துல தேடி பார்க்கும் போது கூட இது தொடர்பான எந்த தகவலும் கொடுக்கப்படலன்னு PIB சொல்லுது. மேலும் பொதுவாகவே வங்கிகள்ல செக் புக்ல கருப்பு மற்றும் நீல இங்க்ல எழுதுறது வழக்கமா இருக்கும். இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் தான். காரணம், 2 மைகளால எழுதும் போது எழுத்துக்கள் தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஆனா சிகப்பு, பச்சை போன்ற நிறங்கள் எழுதும் போது அதனால பல குழப்பங்கள் வரலாம். திருத்தங்கள் செய்வதிலும் அதிகாரிகள் கையெழுத்து போன்ற விஷயங்களிலும் குழப்பங்கள் வரலாம். ஆனா கருப்பு மை பயன்படுத்தக்கூடாதுன்னு எந்த ஒரு அதிகார அறிவிப்பும் வரல. மேலும் RBI இது தொடர்பா எந்த அறிக்கையிலும் குறிப்பிடல. அதோட இணையதளத்திலையும் இது போல எந்த தகவலும் இல்லைன்னு PIB மூலமா உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது போன்று வங்கிகள் குறித்து பல பொய் செய்திகள், குறுஞ்செய்திகள்லாம் பரப்பப்படுது. அதை நம்பி நிறைய பயனாளர்கள் ஏமாறக்கூடாதுன்னு அவ்வப்போது விழிப்புணர்வும் கொடுக்கப்படுது. எனவே இது போன்று வங்கி குறித்த அறிவிப்பு செய்திகள் ஏதேனும் வந்தா RBI இணையதளத்துல மக்கள் உறுதி செய்திக்கிறது நல்லது.